படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு குட்டி பாப்பாவை காமிக்கிறாங்க. டேபிள சாப்பிட்டுட்டே இருக்கும் போது அந்த பாப்பாவோட அம்மாவும், கண்ணா அம்மா எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்றேன், அம்மா உன் மேல ரொம்ப அன்பா இருக்கேன், உன்னை அதிகமா நேசிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமா கண்டிஷன் ஆகிக்கிட்டே இருக்கு. அங்க போகாத, இவங்க பேசாத, இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்டிஷன் போடுறாங்க. அந்த குழந்தைய விளையாடவே வெளியே அனுப்ப மாட்டேன்றாங்க, வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வைக்கிறாங்க. வளர 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 அந்த பையனை அவங்க ரொம்பவும் கண்டிப்பா வளர்க்குறாங்க. இப்ப அவங்களும் நான் சொல்றேன் நீ அதை செய்ய மாட்டேன்ற, அம்மாவுக்கு நான் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அப்படின்றத சொல்றாங்க. இப்ப கொஞ்சம் நாட்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோ இருக்கிற அந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே ட்ரெயின் ட்ராக் இருக்கு. சோ இப்போ ஒருத்தவங்க ஹீரோட வீட்டை விட்டு வெளியே வந்து காஞ்ச துணியெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கும் போது இப்ப ட்ரெயின் சத்தத்தை கேட்டு அவங்களுக்கு ஒரு பதட்டம் வருது. வேகமா உள்ள போய் கதவு லாக் பண்ணி மூச்சை விடுறாங்க. இவங்க பேரு எம்மாவும் அங்க இருக்கிற எல்லா பொருளையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. காலையில ஹீரோ ஜானுக்கு எல்லா தேவையான உணவையும் செஞ்சு வைக்கிறாங்க. இப்போ ஜன்னல்ல வெளியே என்ன நடக்குதுன்றத பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க குடும்பமா இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இப்ப மணியை பாக்குறாங்க 8:15. உடனே மீல் ரூமுக்கு போறாங்க. அவங்க ஆடைய மாத்திக்கிறாங்க. இவர் தான் ஜானுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. 2 கேரக்டர் அவர் உடம்புக்குள்ள இருக்கு, ஆண் பெண். ட்ரெஸ் மாத்தின ஜானும் கீழே இறங்கி வர்றாரு. அங்க இருக்கிற எல்லா உணவையும் எடுத்து சாப்பிடுறாரு. எம்மாவும் என்னென்ன பண்ணணும் அடுத்தடுத்துன்னு சொல்லி பேப்பர்ல எழுதி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பாக்குறாரு. லஞ்ச் எல்லாம் எடுத்துட்டு இப்ப அவங்க ஆபீஸ்க்கு கிளம்பி போறாரு. இப்ப ஹீரோ அவரோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஸ்டெப்குள்ள மறைச்சிருந்த பெட்டி எடுக்கிறாரு. ஜன்னல் வழியார பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லி அது ஓபன் பண்ணி பார்த்து நிறைய சாக்லேட்டும் அவரோட பேங்க் பாஸ்புக் சில பாக்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல ஒரு டப்பா மட்டும் எடுத்து பாக்கெட்ல போட்டுட்டு இப்போ அவரு ஆபீஸ் கிளம்புறாரு. ஹீரோ இருக்கிற நகரத்தோட பேரு பீகாக். ஹீரோ இப்போ ஒரு பேங்க்ல தான் ஒர்க் பண்றாரு. ஹீரோ ரொம்ப இன்ட்ரோவர்ட் டைப், யார்கிட்டயும் பேச மாட்டாரு, யாரையும் நேருக்கும் நேரம் பார்க்க மாட்டாரு. வேக வேகமா அவரோட கேபினுக்கு போறாரு. அது கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கு. அங்க யாருமே போக மாட்டாங்க. இப்போ அவர் சாப்பிட்டு சாக்லேட் எல்லாம் டஸ்ட்பின்ல போட்டுட்டு ஒர்க் பண்ணான்னு பார்க்கும்போது அவங்க மேனேஜர் வராங்க. இன்னைக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நீ லஞ்சை ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் போயிட்டு இருக்கு, இந்த ஃபிளவரை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவர் அங்க வந்து போயிடுறாரு. இவர் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இப்ப அவங்க மேனேஜர் அவருக்கான சம்பளத்தோட பேப்பரை கொடுத்துட்டு போவாரு. இப்ப பேங்க்குக்கு போறாரு. அவரோட கேஷ் எடுத்து அவரோட லாக்கர்ல சேவ் பண்ணி வைக்கிறாரு. கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு இப்போ ஒர்க் முடிஞ்ச பிறகு அவர் வீட்டு பக்கத்துல இருக்க ஏரி கிட்ட போறாரு. அங்க ரிலாக்ஸா அதை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும் போது அவரோட லஞ்ச் பாக்ஸ்ல ஒரு பேப்பர் இருக்கு. அது எம்மா எழுதினது. அதுல ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது சில பொருட்களை நீங்க வாங்கிட்டு வரணும், சீக்கிரமா வீட்டுக்கு வரணும்னு எழுதியிருக்கும். அதை படிச்சவரு சந்தோஷப்பட்டுட்டே இப்ப கடைக்கு போறாரு. அந்த கிராமத்துல எல்லாருக்கும் ஹீரோவை பத்தி நல்லாவே தெரியும். முக்கியமா மார்க்கெட்ல ஹீரோ என்ன பொருளை வாங்க வர நல்லாவே தெரிஞ்சவர் ஒருத்தர் இருப்பார். இதுதானே சார் உங்களுக்கு வேணும், இதை இப்படிதானே பேக் பண்ணும், எல்லாமே நான் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது ஹீரோ அந்த பொருளா வாங்கிட்டு அவசர அவசரமா வெளியே போறாரு. இப்போ ஹீரோ பக்கத்து வீட்டுக்காரங்களும் உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு, இப்ப பார்த்தாலும் வீட்டுல சைலண்டா இருக்கீங்க, தனியா இருக்கீங்க, நீங்க பேசாம எங்க வீட்டுக்கு டின்னருக்கு வாங்கல, உங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும் போது ஹீரோ வழி விடுறீங்களான்னு சொல்லிட்டு பதட்டப்பட்டுட்டு வேகமா வீட்டுக்கு வராரு. இப்போ அவர் காலை வரும்போது ஓபன் பண்ண அந்த படிக்கட்டு கீழே இருக்கிற சீக்ரெட் பாக்ஸ் ஓபன் பண்றாரு. அவர் காலையில எடுத்த அந்த டப்பாவை அதுக்குள்ளேயே போட்டு லாக் பண்ணி வைக்கிறாரு. வீட்டுக்கு போறாரு. ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணா அதுலயும் எம்மா இதை நீ ஹீட் பண்ணி சாப்பிடணும்னு எழுதிருக்கும். அதை பண்ணிட்டு அப்படியே தூங்குறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோக்குள்ள எம்மா வந்துடுறாங்க. வீட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வெளியே காய வச்ச துணியெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கும் போது இப்போ சடனா ஒரு சத்தம் கேக்குது. அதாவது ட்ராக்ல போயிட்டு இருக்க ட்ரெயின் அப்படி ஹீரோட வீட்டை இடிச்சு தள்ளிடும். எம்மா அதை பார்த்து பயந்து கீழே விழுந்துறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் பதறி வச்சு வெளியே வருவாங்க. அவங்களுக்கு இப்பதான் ஹீரோ வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கிற விஷயமே தெரியும். யாருமா நீ எப்படிங்க வந்த, உனக்கு ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும் போது எம்மாக்கு பதட்டம் வருது. வழி விடுறீங்களா, நேரம் தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா உள்ள போய் கதவை லாக் பண்ணிடுறாங்க. அந்த கிராமத்துக்கு வந்து எல்லாருமே ஹீரோ தனியா தானே இருக்காரு, யார் இந்த பொண்ணு, எப்படிங்க வந்தா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான கேள்வி எல்லாரும் மனசுலயும் ஓடிட்டு இருக்கு. இப்ப எம்மாக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. டைம் பாக்குறாங்க 8:15. கடகன எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இப்ப மேல போறாங்க. ஜானா மாறுவாங்க. ஜான் அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம வெளியே வந்து பாக்குறாரு. அவர் வீட்டுக்கு வெளியே ட்ரெயின் இருக்கு. அங்க இருக்கிற மக்களும் ஜான் வந்துட்டியா, ஆமா உங்க வீட்டுல ஒரு லேடி இருந்தாங்க, யார் அவங்க அப்படின்னும் போது ஜானுக்கு பதட்டம் வருது. கதவு லாக் பண்ணிட்டு உள்ள வராங்க. இப்போ எம்மா எழுதி வச்ச பேப்பரா பாக்குறாங்க. அதுல யார்கிட்டயும் பேசாத, ஸ்ட்ரைட்டா ஆபீஸ்க்கு போ. ஜானும் வேக வேகமா ஆபீஸ்க்கு அணைய போறாங்க. அப்போ அங்க இருந்த ஆபீசரும் ஜான் உன்னோட வீட்டுல ட்ரெயின் வந்துருச்சுப்பா, நீ இப்போ ஓகேவா, நம்ம சார் நான் வேலைக்கு போறேன், அப்புறமேட்டு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமா ஆபீஸ்க்கு போறாரு. அங்க அவரோட மேனேஜர் உங்க வீட்டுல ஒரு லேடி இருந்தாங்களே யாருப்பா அவங்க அப்படின்னு கேட்கும்போது சார் நான் அப்புறமேட்டு பேசுறேன்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ எலெக்ஷன்ல நிக்கிற ஒரு கேண்டிடேட், அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர், அவர் அங்க வராரு. ஜான்
உன் வீட்டுல ட்ரெயின் வந்ததை நான் கேள்விப்பட்டேன்ப்பா, கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு பெரிய அனுப்புற போயிட்டு இருக்கு, நீ ஏன் வேலைக்கு வந்த, நீ ரெஸ்ட் எடு, இன்னைக்கு நீ ஒர்க் பண்ண தேவையில்ல அப்படின்றத அவர் சொல்றாரு. ஆனா ஜானுக்கு பதட்டமா இருக்கு. இல்ல சார், நான் இங்க வேலை பாக்குறேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவங்க மேனேஜரும் ஃபைல் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ஏன்பா சொன்ன வச்சு கேட்க மாட்டேன்ற, உனக்கு அங்க 1008 வேலை இருக்கும், நீ இங்க வந்த, நீ அங்க போலாம்ல, ப்ளீஸ் அந்த வேலை பார்க்க விடுங்க போது சரி ஓன்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நடந்து போயிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரம் வேலை முடிச்ச பிறகு ஜான் வேகமா வீட்டுக்கு வந்து பார்த்தா வெளியே சத்தமா இருக்கு. கதவு ஓபன் பண்ணி பார்த்தா ஆபீசர் அங்க இருக்காரு. ஆபீசரும், நான் ரொம்ப நேரம் கதவு தட்டினா உன்னோட ஃப்ரெண்டு உள்ள இல்ல போல, அதனால நீயே வந்துட்ட, நான் சரி பண்ணும் தான் நினைக்கிறேன், ஆனா எனக்கு உன் ஹெல்ப் வேணும் போது ஜான் ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த இடத்த பழைய மாதிரி மாத்திருங்க அப்படின்னாங்க. ஜான், உனக்கு திருமணம் ஆச்சு நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அது உண்மையா பயம் தெரியல, ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உனக்கு ஒரு சொன்ன கிடைச்சதுக்கு. சில வருஷத்துக்கு முன்னாடி தான் உன் அம்மா இருந்தாங்க, தனிமையா இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா, உங்க அம்மா இருந்த பிறகு நீ எனக்கு கால் பண்ண ஹெல்ப் கேட்ட, அதுதான் நான் பண்ணேன். ஆனா இந்த டைம் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, உனக்கு தேவையான விஷயத்த நீயே தான் பாத்துக்கணும். உடனே ட்ரெயின் கம்பெனிக்கு கால் பண்ண, உனக்கு என்ன தேவைன்றதை அவங்க கிட்ட சொல்லு, அவங்கள புஷ் பண்ண, அவங்களே இதெல்லாம் பண்ணும். உனக்கு வேற ஏதாவது ஹெல்ப் இருந்தா கேளு, நான் செஞ்சு தரேன், ஆனா இதை நீயே தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர் அங்கிருந்து போறாங்க. இப்ப ஏதோ அந்த ட்ரெயின் கம்பெனிக்கு கால் பண்றாங்க. உங்க ட்ரெயின் இங்க தான் விழுந்திருக்கு, இதை உடனே சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆபீசர், சார் இது உடனே பண்ணக்கூடிய வேலை இல்லை, இதுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் சில ஆட்கள் அங்க அனுப்பி வைக்கிறேன் அப்படின்றத சொல்லுவாங்க. இல்ல எனக்கு இது உடனே சரி பண்ணி ஆகணும், நீங்க என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஜான் சொல்லுங்க. சார் நாங்க ஒர்க் பண்ணனா எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் சார், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. இப்ப ஜானுக்கு அந்த இடத்துல அப்படி இருக்கிறது சுத்தமா பிடிக்காது. சரி நாளைக்கு இதுக்கு ஏதாவது ஒரு வழி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தூங்க போறாரு. அடுத்த நாள் காலையில எம்மா வராங்க. இப்போ யாராவது வெளியே இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே கதை ஓபன் பண்ணா இப்போ 2 ஆட்கள் அங்க வந்து நிக்கிறாங்க. இவங்க அந்த எலெக்ஷன்ல நிக்கக்கூடியவரோட மனைவி, அவரோட ஃப்ரெண்ட். அவங்க 2 பேரும் ஜான் கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக இவங்க வந்திருப்பாங்க. அவங்க மனைவி பார்த்தவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, உடனே வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. ஆனா எம்மாவும் தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போறீங்களா, ஜான் வீட்டுல இல்ல அப்படின்றத சொல்லுவாங்க. பரவாயில்ல நாங்க உங்ககிட்ட பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஜான் ஒர்க் பண்ற பேங்கோட பாஸ் யாருன்னா அந்த எலெக்ஷனா நிக்கிறவர் தான். சோ அவரோட ஒரு கம்பெனியோட ட்ரெயின் தான் இங்க வந்திருக்கும். சோ இந்த ட்ரெயினால ஜானோட பாஸுக்கு அகேன்ஸ்டா நிக்கிறவரு இதை ஒரு விஷயமா பெருசா கிரியேட் பண்ண நினைக்கிறாரு. 3 வாரத்துல எலெக்ஷன் இருக்கு, அதனால எங்களுக்கு கெட்ட பேர் வர வாய்ப்பு இருக்கு. சோ நாங்க இங்க ஒரு கேம்ப் மாதிரி போட போறோம், அதுக்கு உங்களோட ஹெல்ப் தேவை, நீங்க ஒத்துப்பீங்களா அப்படின்னு கேட்கும் போது எம்மா பயந்துட்டே இருப்பாங்க. ஜானுக்கும் தெரியும் அவங்க பாஸ் ஹெல்ப் பண்ண மாட்டாரா, நீங்க தான் அவரை பேசி கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது எம்மாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம சைலண்டா இருப்பாங்க. இப்ப அவங்க பாஸோட மனைவியும், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் அம்மாட்ட பேசிக்கிறேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்மா கிட்ட, ஹேமா உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், என்னோட கணவர் வெறும் இதை எலெக்ஷனா எடுத்துக்கல, அவர் இதனால நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு, இது அவரோட மிகப்பெரிய கனவு, அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நான் நிறைய பெண்களுக்கு மறுவாழ்வு திட்டம் மாதிரி ஒரு குழு வச்சிருக்கேன், நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்றேன், இந்த கேம்ப் மூலியமா அதுல இருந்து நான் நிறைய டொனேஷன் வாங்குவேன், அவங்களுக்கு உதவி பண்ணுவேன், நீயும் ஒரு பொண்ணு நான் கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நினைக்கிறேன் அப்படின்னும் போது எம்மா டைம் பாக்குறாங்க. எனக்கு வேலை இருக்கு நான் போறேன் அப்படின்னு கிளம்பும் போது ஏமா நல்லா யோசி, உன்னாலதான் எங்களுக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப எம்மாவும் வேகமா மேல போறாங்க, ஜன்னல் வழியா பாக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே இருக்கிற ஆட்களை கிட்ட ஸ்நாக்ஸ் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பேசுறாங்க நார்மலா. பக்கத்து வீட்டுக்காரங்களும் வராங்க, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், உங்களை நான் இப்பதான் பார்த்தேன்னு சொல்லி எல்லாமே பேசிக்கிறாங்க. பாஸோட மனைவியும், நீ இதை ஒத்துப்பேன்னு நினைக்கிறேம்மா அப்படின்னும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, இங்க பாரு அம்மா, இந்த டொனேஷன் மூலியமா நான் நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவேன், அது மட்டும் இல்லாம அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல குடும்பத்தை நான் கிரியேட் பண்ணி கொடுப்பேன் போது இதை கேட்ட அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்க அவ்வளவு நல்லது பண்ணுறீங்களா, ஆமா நீ கேம்போட ஒத்துக்கிட்டேன்னா அது மிகப்பெரிய ஹெல்ப். ஆனா ஜான் என்ன சொல்லுவாருன்னு தெரியல, நீ கவலைப்படாத, நம்மளா ஒரு பவர்ஃபுல்லான விமன், கண்டிப்பா உன் கணவரை நீ நினைச்சா எங்க கேம்ப் போடுறதுக்கு பெர்மிஷன் வாங்க முடியும், உனக்கு அந்த பவர் இருக்கு, கண்டிப்பா நீ அதை பண்ணுவ. அவங்க அங்க இருந்து போறாங்க. இப்ப எம்மாக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இப்ப உள்ள வராங்க, மணி 9, அவங்க ஆபீஸ்ல இருந்து கால் வருது. எம்மா போன் பண்ணி ஜான் தூங்கிட்டாரு, ஆபீஸுக்கு வேற கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப ஜான் பரபரப்பா கிளம்பி ஆபீஸ்க்கு போறாரு. அவருக்கு இவ்வளவு நேரம் என்ன நடந்ததுன்னு எதுவுமே தெரியல. ஆபீஸ் போன பிறகு அவங்களோட பாசம் வராங்க. ரொம்ப சந்தோஷம், நீ கேம்போட ஒத்துக்கிட்டதுக்கு, என் மனைவி இப்பதான் சொன்னானும் போது ஜானுக்கு ஒண்ணுமே தெரியாது. கேம்பா, நான் இப்ப ஒத்துக்கிட்டேன், ஆமா உன் மனைவி தான்ப்பா சொன்னானும் போது ஏன் மனைவியா, அவ சொல்றது நான் கேட்கவே மாட்டேன், அவ என்ன சொல்றது, கேம்பெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் சார் அப்படின்றது ரொம்ப பிடிவாதமா சொல்றாரு. அவங்க பாஸ், உனக்கும் மனைவிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆனா இந்த கேம்ப் போறனால நம்ம ஊருக்கே நல்லது, கொஞ்சமாவது இதை யோசினும் போது ஜான் எம்மான்ற பேரை கேட்டு கடுப்பாயிருவான். ஏன்னா இவ்வளவு நாளா ஜான் எம்மான்ற கேரக்டர் அவங்க அம்மான்ற மாதிரி தான்
நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா எம்மான்ற கேரக்டர் இப்போ அம்மா மாதிரி இல்ல, ஜானோட மனைவியா தான் இருக்காங்க. இப்ப ஹீரோ செம்ம கடுப்பா இருந்தால கொஞ்ச நேரம் ஆத்துக்கிட்ட போய் ரிலாக்ஸ் ஆகிட்டு இருப்பாரு. ஹீரோ வீட்டுக்கு வராரு. இப்போ ஒருத்தவங்க ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க பேரு மேகி. அவங்க குழந்தையோட வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே ஹீரோக்கு ஒரு பதட்டமா இருக்கு. நீ இங்க வந்திருக்க அப்படின்னும் போது, நான் அந்த கிராமத்தை விட்டு போகணும்னு நினைக்கிறோம், எங்களுக்கு இப்ப கொஞ்ச நாள செக் வருது இல்ல, நீங்க அதை குடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜான் கிட்ட மேகி கேட்பாங்க. செக்கா யாரும் கிட்ட கொடுத்தாங்க, எதுக்கு அப்படின்னும் போது, எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்துகிட்டு இருந்தது, ஆனா நான் உனக்கு எந்த பணத்தையும் அனுப்பல, நீங்க இல்ல உங்க அம்மா என்கிட்ட கொடுத்துட்டு இருந்தாங்க, ஆனா என் அம்மா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்கன்னும் போது என்ன மன்னிச்சிருங்க, இப்ப எங்களுக்கு பணம் தேவை, நான் எதுக்கு உனக்கு பணம் தரணும் அப்படின்னும் போது, நீங்க மறந்துட்டீங்களா இவனுக்கு 2 வயசு ஆகுது அப்படின்ற ஒரு குட்டி பையனை காமிப்பாங்க. இந்த குட்டி பையன் ஜானோட பையன் தான். உங்க அம்மா தான் உங்களை விட்டு நான் விலகி இருந்தா நான் பணம் தரேன்னு எனக்கு இவ்வளவு நாளா தந்தாங்க, ஆனா இப்ப எனக்கு பணம் தேவை இருக்கனால தான் நான் இங்க வந்தேன், தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னும் போது, ஜான் இங்கே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மாடிக்க ஓடுவாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜான் இப்போ எம்மாவா வராங்க. எம்மா யார் நீங்க, இங்க என்ன பண்றீங்க, யாரும் இந்த குட்டி பையன் அப்படின்னு கேட்பாங்க. நான் ஜானோட ஃப்ரெண்டு, நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னு எம்மா கேட்கும் போது, இல்ல நான் நியூஸ் பேப்பர் பார்த்தேன், ட்ரெயின்ல ஒரு இன்சிடென்ட் போட்டுட்டு இருந்தது, சோ ஜானும் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு பார்க்க வந்தேன் அப்படின்னும் போது, அப்படியா சரி நாங்க இங்க வந்து போறோம் அப்படின்னு சொல்லி மேகிய வந்து குழந்தைய தூக்கிட்டு போவா. ஆனா எம்மாக்கு டவுட் ஆகும், இருங்க நைட்ல குழந்தைய தூக்கிட்டு போறீங்க, ஆபத்தா இருக்க போகுது, நான் கார் எடுத்துட்டு வந்து உங்களை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வருவாங்க. ஆனா ஒழுங்கா ஓட்ட தெரியாது எம்மாக்கு. மேகி உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா, இல்ல ரொம்ப நாள் ஆச்சு, நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார் எடுத்துட்டே போவாங்க. இப்போ ஊருக்கு வெளியே ஒரு ட்ரக் இருக்கும், அங்கதான் மேகி அந்த குழந்தை கூட வாழ்ந்துகிட்டு இருக்கா. எம்மாவும் அங்க போறாங்க. யாரு நீங்க, என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்காம எல்லாத்தையும் சொல்றீங்களா அப்படின்னு கேட்கும் போது மேகி பயங்கரமா அழுத ஆரம்பிப்பா. ஒரு விஷயத்த சொல்லுவா, மன்னிச்சிடு, உன் வாழ்க்கையில நான் நடுவுல வந்து நினைக்காத, ஆனா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஜானோட அம்மா என்ன பார்த்தாங்க, நான் அப்ப ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன், என் பையன் ரொம்ப தனிமையா இருக்கா, அவனுக்கு கம்பெனி கொடுக்க ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், நீ அவன் கூட ஃப்ரெண்ட் ஆயிக்கோ, நான் அவனுக்கு பணம் தரேன்றத சொன்னாங்க. அப்ப எனக்கு பண பிரச்சனை இருந்தது, அதனால நான் ஜான் கிட்ட ஃப்ரெண்ட் ஆக நினைச்சாங்க. அவர் ரொம்ப வித்தியாசமான டைப், அவர் அவ்வளவா மிங்கிள் ஆக மாட்டார், ஆனா அவங்க அம்மா அவரை ஃபோர்ஸ் பண்ணி என் கூட ஒன்னா இருக்க சொன்னாங்க, அது அவருக்கு பிடிக்கல, அவர் அவங்க அம்மா ரொம்ப சித்திரவதை பண்ணாங்க. அந்த டைம் தான் எனக்கு பையன் பிறந்தான். பர்த் சர்டிபிகேட்லாம் காமிப்பாங்க. அதை பார்த்து எம்மாக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும். இப்ப நான் என்ன பண்றது தெரியல, எனக்கு பண பிரச்சனையா இருக்கு, நாங்க எவ்வளவு நாள் இந்த இடத்துல வாழ்வோம், என் பையனும் வாழ்ந்துகிட்டே இருக்கான், அவனுக்கான போதிய உணவு என்னால கொடுக்க முடியல, பணம் கேட்டுதான் நான் ஜான் கிட்ட வந்தேன், ஆனா ஜான் அதுக்கு அடுத்து போயிட்டான், ஏன் அவன் கிட்ட எதுவுமே சொல்லணும் போது, ஜான் தூங்கிட்டாங்க, அதான் உங்களை பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எம்மா வீட்டுக்கு வராங்க. இப்ப வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மாவோட ரூமுக்குள்ள போறாங்க. அங்க அந்த போட்டோஸ் எல்லாம் பாக்குறாங்க. நைட்டு அங்கேயே படுத்துறாங்க. அடுத்த நாள் காலையில ஆபீஸ்க்கு கால் பண்றாங்க. ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும்னா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னும் போது, அவங்க முக்கியமா அந்த குழந்தைய தத்தெடுக்க போற அப்பா அம்மா வரணும், அவங்களை நாங்க சில கேள்வி கேட்போம், அதுக்கடுத்து அந்த குழந்தைங்கள அவங்க அடாப்ட் பண்ணிக்கலாம் போது, ஏன் அம்மா மட்டும் வந்தா போதாதான், கணவரையும் கூட்டிட்டு வரணுமான் போது, ஆமா 2 பேரும் வரணும், அப்பதான் குழந்தைய நாங்க தத்து கொடுப்போம் அப்படின்னது சொல்லும் போது, இது கேட்ட எம்மாவும் போனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப எம்மாவும் ஹீரோட பாஸோட ஒய்ஃபை பார்க்க போறாங்க. அங்க எல்லா குழந்தைங்களையும் நிறைய பெண்களை வச்சு அவங்க ஒரு குடும்பமா இருப்பாங்க. அப்ப அவங்க பாஸோட மனைவி கிட்ட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வரும்போது, அவங்களும் எம்மா அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நேத்து உன் கனவு கிட்ட நான் கேம்ப் போகணும்னு சொன்னேன், அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு, என்னமோ நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன், இப்பவே வேணா வர, யார்கிட்ட சொல்லணுமோ கேம்ப் போறதுக்கான வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டிட்டு போறாங்க. அப்படி வேலை பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப அவங்க ஆபீசர் வராரு. அவரும் உங்க கணவருக்கு நான் கால் பண்ண, அவர் போன் எடுக்கல, ட்ரெயின் வந்தனால கேஸ் ஃபைல் பண்ணணும்னு சொன்னாரு, அதுக்கான சிக்னேச்சர் உங்களுக்கு வேணும்னும் போது, நான் முக்கியமான வேலையா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அங்க வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. இப்ப உங்க பாஸோட மனைவி கூட கார்ல போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எம்மாவும் கிட்ட கேட்பாங்க. அவங்க இதை பத்தி பேச வேணாமே அப்படின்னு சொல்லி அப்செட் ஆயிடுவாங்க. இல்ல பரவாயில்ல சொல்லுங்க போது, எனக்கு ஒரு 14 வயசு பையன் தான், ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் அவன் தவறிட்டான், நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் குடும்பம்ன்றது ரொம்ப முக்கியம், அதுதான் சந்தோஷத்தை தரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்ட எம்மாவும் இப்போ மேகியை பார்க்க போறாங்க. மேகி ஒரு ஷாப்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க பாப்பா ஒரு பொருளை கீழே உடைச்சிருவான். இதனால கடையோட ஓனர் பயங்கரமா கத்தும் போது இதை பார்த்து எம்மாக்கு கோவம் வருது. குழந்தை கிட்ட இப்பெல்லாம் பேசாதுன்னு சொல்லி அவங்க திட்டுவாங்க. இப்ப மேகியை கூப்பிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி இங்க மறுவாழ்வு திட்டம் வச்சிருக்காங்க பெண்களுக்கானது, நீ அங்க போய் கொஞ்ச நாள் இரு, உனக்கு ஒரு வேலை நான் வாங்கி தரேன், அதுக்கடுத்து நீ இங்கே இருந்து வேலை பண்ண, ஜான் பணம் கொடுப்பானா நீ நம்பாத, நீ உன்னோட லைஃப பாத்துக்கோ, நான் உனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்றேங்க சொல்றாங்க. ஆனா அவங்களும் எவ்வளவு வருஷம் தான் நான் இங்க இருக்க முடியும், எவ்வளவு எனக்கு பணம் கிடைச்சாலும் அந்த பணத்தை வச்சு குழந்தை என்னால ஒழுங்கா வளர்க்க முடியாது, எனக்கு
கொஞ்சம் பெரிய அமௌண்ட் கிடைச்சா நான் அந்த ஊரை விட்டு போயிடலாமா இருக்கேன் அப்படின்றத சொல்லுவாங்க. நான் உனக்கு பேங்க்லயே வேலை வாங்கி தரேன், நீ கொஞ்ச நாள் இங்கேயே நான் சொல்றவங்க கூட சேஃபா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி மேகியை ஒத்துக்க வச்சிருவாங்க. இப்ப அடுத்த நாள் எம்மா வீட்டுல வேலை பார்த்துட்டே இருக்கும் போது அப்போ ஸ்டெப்பு கீழே இருக்கிற ஒரு கட்டை உடஞ்சிருக்கும். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா ஜான் மறைச்சு வச்ச அந்த பெட்டி இருக்கும். அந்த பெட்டி ஓபன் பண்ணுவாங்க, அதுல இருக்கிற கீயும் பார்ப்பாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஜானும் ரெடி ஆயிட்டு கீழே கிளம்புறதுக்காக கதை ஓபன் பண்ணி பார்த்தா பாஸோட மனைவி ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்து நான் எம்மாவை பார்க்கணும், உனக்கும் எம்மாவுக்கும் தேங்க்யூ சொல்லணும், ஏன்னா கேம்போட ஒத்துக்கிட்டீங்க, நாளை இருந்து ஆட்கள் வருவாங்க அப்படின்னும் போது அவங்க பாஸும் கவலைப்படாத, கேம்ப் முடிச்ச பிறகு நாங்க எல்லாத்தையும் சரி செஞ்சிருவோம் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இதை கேட்ட ஹீரோக்கு செம கடுப்பா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கொடுத்த கிஃப்ட் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல வெறும் எம்டி ஃப்ரேம் இருக்கும். இப்ப அடுத்த நாள் காலை எழுந்துக்கிறாரு. ஜான் வந்து பார்த்தா எல்லாமே ப்ராப்பரா கிளீனா இருக்கு. ஹீரோக்கு பிடிச்ச ஃபுட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. ஹெமா எல்லாமே கிளியரா இருக்கு, பார்த்துட்டே இருக்காரு. இப்போ வெளியே என்ன சவுண்ட் இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்தா கேம்புக்கு ஆட்கள் வேலை பக்கத்துக்காக வந்திருப்பாங்க. அதை பார்த்து ஹீரோக்கு சமக்கோ, யார் நீங்க, எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னா உங்க மனைவி தான் சார், ஒர்க் பண்றதுக்காக எங்களை இங்க வர சொன்னாங்கன்னும் போது இது கேட்ட ஹீரோக்கு சமக்கம் வந்துடும். அந்த இடத்த எல்லாம் அடிச்சு உடைக்கிறாரு. யாருமே எதுவுமே பண்ணாதீங்க, இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இப்ப அவங்க சமைச்சு எல்லா உனையும் போட்டு அடிச்சு உடைக்கிறாரு. இப்ப வேகமா ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கு போறாரு. அங்க இருக்க ஆட்கள் கிட்ட அங்க இருந்து ட்ரெயின் எடுத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் பண்றேன், நாளைக்கு அந்த வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆபீஸ்க்கு போறாரு. ஆபீஸ்க்கு ஹீரோ லேட்டா போறத அவங்க மேனேஜர் பாக்குறாங்க. வர லேட்டா வர இன்னைக்கு நீ லஞ்சை ஸ்கிப் பண்ணிட்டு ஒழுங்கா வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ ஒரு மனைவி கிட்ட இருந்து கால் வந்திருக்குன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. எம்மா கிட்ட இருந்து கால்னு சொல்லிட்டு வேகமா போன் எடுத்து பார்த்தா மேகி தான் கால் பண்ணிருப்பாங்க. சாரி நான் அப்படி சொன்னாதான் போன் உங்ககிட்ட தருவாங்க, அதான் அப்படி சொன்னேன். எம்மா என்கிட்ட வந்து பேசினான் போது எம்மா உங்ககிட்ட பேசினாலா? ஆமா நேத்து பேசினா, இந்த ஊரை விட்டு போக வேணாம், நீங்க நான் சொல்ற இடத்துக்கு போங்க, சேஃபா இருங்க, அதுக்காக நான் வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்கன்னும் போது எம்மா சொன்னாலா? அவ பேச்சு கேட்காத, நீ ஒரு இடத்துக்கு வா, நான் உடனே மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜான் மேகியை ஒரு இடத்துக்கு வர சொல்றாரு. இப்ப வேகமா எம்மா இருக்கிற ரூமுக்கு போறாரு. அங்க ஃப்ரேம்ல நியூஸ் பேப்பர்ல எம்மா போட்டோ எடுத்ததான் அதுல இருக்கும். அதை பார்த்து அவரை அடிச்சு உடைக்கிறாரு. எம்மாவோட ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இப்போ இவரோட பாஸ் மனைவி வீட்டுல தான் இப்ப மேகி இருப்பாங்க, அவங்கள சந்திக்க போறாரு. அது மட்டும் இல்லாம எம்மாவோட ட்ரெஸ் எல்லாமே ட்ரஸ்ட்டுக்கு நான் ஃப்ரீயா கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருவாரு. மேகியை உடனே இங்க இருக்காது, இந்த ஊரை விட்டு போ, நான் எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தரேன்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டிட்டு போய் அவங்க இருந்து அந்த வீட்லயே விட்டுறாங்க. ஏன் இப்படி பண்றீங்கன்னும் போது இங்க இருக்கிறது சேஃப் இல்லைன்னும் போது உங்க மனைவி அவ என் மனைவியே இல்ல, பேசாம நான் கூட வந்து நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம், நீ எங்க சொன்னாலும் நான் அங்க வந்துடுறேன், எனக்கு வீட்டுக்கு போகணும்னு அவசியமே இல்லை, எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்கல அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. ஆனா மேகியும் இல்ல, உங்க மனைவி அவ என் மனைவி இல்லைன்னு சொல்லிட்டு இல்ல, நான் அவங்க கூட வரேன், நாளைக்கு பணம் எடுத்துட்டு நம்ம இந்த ஊரை விட்டே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ பேங்க்குக்கு போறாரு. ஆனா பேங்க் க்ளோஸ் ஆயிருக்கு. வீட்டுக்கு போக பிடிக்கல, ஆத்துக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸ் ஆபீசர் இங்க கார் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா ஹீரோ படுத்துக்கிட்டு இருப்பாரு. நீ என்ன இங்க இருக்க, வீட்டுக்கு போலியான்னும் போது எனக்கு இப்ப வீட்டுக்கா போகவே பிடிக்கல, என் அம்மா எப்பவுமே என்ன டாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, என் அம்மா எனக்கு சுத்தமா பிடிக்காது, என் வாழ்க்கையை நானே வாழணும்னு நினைச்சானா இப்ப எம்மாவும் என் அம்மாவை தான் பண்ணிக்கிட்டு இருக்கா, என் அம்மா போன பிறகுதான் எம்மா என் வாழ்க்கையே வந்தா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. டைம் ஆயிடுச்சு, மனைவி வருத்தப்படுவாங்க, வீட்டுக்கு போன்னு சொல்லி போலீஸ் ஆபீசர் ஹீரோவா வீட்டுக்கு போக சொல்லுவாங்க. ஹீரோவும் போலீஸ் இருக்காருன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உள்ள போயிட்டு இப்போ தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு பக்கத்துல இருந்த லாட்ஜுக்கு போவாரு. அங்க போயிட்டு அவரு பேக் பண்ண ட்ரெஸ் ஓபன் பண்ணி பார்த்தா எல்லாமே விமன் ட்ரெஸ். பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோ வீட்டுல இருக்காரு. எம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ யாரோ ஒருத்தவங்க காலிங் பெல் பிரஸ் பண்ணுவாங்க. போய் பார்த்தா ஆல்ரெடி ஜான் இந்த ட்ரெயினை எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆளை கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அவர் தான் வந்து நாங்க கிளீன் பண்ணோம், எனக்கு பணம் தருவீங்களான்னு போது அப்படி என் கணவரை சொன்னாரு, அதெல்லாம் இல்ல, இந்த ட்ரெயின் இங்க தான் இருக்கும், நீங்க எங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஜானோட பாஸ் மனைவி வருவாங்க. அவங்களும் மேகி வீட்டை விட்டே வெளியே போயிட்டா, என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க கிட்ட ஏதாவது சொன்னாலான்னு போது தெரியல மேம், நான் அதை கேட்டு பாக்குறேன்னு சொல்லி எம்மா இப்போ மேகி ஒர்க் பண்ண அந்த இடத்துக்கு போவாங்க. மேகியை பார்ப்பாங்க. ஏன் இப்படி பண்ண மேகின்னும் போது நேத்து ஜான் வந்தாரு, அவர் இந்த ஊரை விட்டு போகணும்னு சொன்னாரு, எனக்கு பணம் தரேன்னு சொன்னாரு, இந்த இடம் சேஃப் இல்லைன்னு சொன்னாரு, அதனாலதான் நான் அப்படி பண்ணேன், நான் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னும் போது உன் நல்லதுக்காக தான் நான் இதை பண்ணேன், உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எம்மா அங்க வந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மேகிக்கு ஜான் கிட்ட இருந்து கால் வருது. நாளைக்கு இந்த டைம் நான் சொல்ற ஹோட்டலுக்கு வா, நீ கேட்கிற பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்றாங்க. யார் போன்ல பேசுறாங்கன்னா ஜான் உடம்புல இருக்கிற எம்மா தான் ஜான் மாதிரி பேசுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில எம்மா கேரக்டர் ஜான் மாதிரியே ட்ரெஸ் போட்டுட்டு பேங்க்ல பணம் எடுக்கிறதுக்காக போறாங்க. அவங்க போய் எல்லாக்கிட்ட ஜாலியா பேசாங்க. அங்க இருக்க ஆட்களுக்கே ரொம்ப டவுட்டா இருக்கு, ஜான் இப்படி ஜாலியா பேசக்கூடிய ஆள் இல்லையே. பாஸும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. பாஸும் நிறைய வேலை இருக்கு, இந்தாங்க ஃபைல் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமா கொடுக்குறாரு. இன்னைக்கும் நீ லஞ்ச் ஸ்கிப் பண்ணன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட ஜான் உடம்புக்குள்ள இருக்கிற எம்மா, இவ்வளவு வேலை குடுக்குறீங்களே சார், நான் அந்த வேலையை விட்டு போனா என்ன பண்ணுவீங்கன்னும் போது இந்த மாதிரி வேற ஒரு ஆள் எனக்கு சிக்குவான், அவனை வச்சு நான் வேலை பார்த்துப்பேன் அப்படின்றத சொல்றாரு. இப்ப எம்மாவும் ஜானோட கேபினுக்கு போறாங்க. அந்த இடம் இருட்டாவும் யாருமே இல்லாம இருக்கிறத அவங்க பார்த்து ஃபீல் பண்றாங்க. ஜான் இவ்வளவு தனிமையா
இருக்காருன்னு சொல்லிட்டு. இப்ப ஜானோட கீ எடுத்துட்டு லாக்கர்ல இருக்கிற எல்லா பணத்தையும் எடுக்கிறாங்க. நைட்டு அவங்க பக்காவா மேக்கப் பண்ணிட்டு ஒரு பாருக்கு போறாங்க. அங்க இருக்கிற ஒரு ஆள் கூட டான்ஸ் ஆடுறாங்க. ஹோட்டலுக்கும் கூட்டிட்டு போறாங்க. அவர்கிட்ட பேசிட்டே இப்ப அவரை மர்டர் பண்ணி ஜான் மாதிரி ட்ரெஸ் போட வச்சு அந்த ரூமையே தீயால கொளுத்திடுறாங்க. அந்த இடத்துக்கு கரெக்டா மேகி வர, ஏன்னா மேகி அந்த டைம் ஹெமா ஜான் வாய்ஸ வர சொல்லியிருப்பாங்க. இத பார்த்த மேகியும் போலீஸ் கிட்ட ஜான் இறந்துட்டாருன்றத சொல்றாங்க. இப்ப அடுத்த நாள் கால போலீஸ் ஆபீசரும் பாஸோட மனைவியும் எம்மா கிட்ட உங்க கணவர் இறந்துட்டாங்கன்ற விஷயத்த சொல்றாங்க. எம்மாவும் ஜான் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை பார்த்து சோகமா இருக்காங்க. இப்ப ப்ரேயர் எல்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இடத்துல கேம்ப் ஒன்று நடக்குது. கேம்ப் நடந்துகிட்டே இருக்கும் போது அங்க இருக்கிற எல்லாருமே எம்மாக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்றாங்க. ஆனா எம்மா வீட்டுக்குள்ள மேகியோட குழந்தை கூட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜான் சின்ன வயசு விளையாட அந்த டாய்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஜான் சின்ன வயசு போட்ட அந்த காஸ்டியூமை போட வச்சு போட்டோ எடுக்க ட்ரை பண்றாங்க. அப்படி போட்டோ எடுக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு பிளாஷ்பேக் வருது. அதாவது ஜான் சின்ன வயசா இருக்கும் போது அவங்க அம்மா எப்படி ஜானை ட்ரீட் பண்ணாங்களோ அதே கேரக்டர் இப்போ எம்மாக்குள்ள வர மாதிரி ஃபீல் பண்றாங்க. இது தப்பு. குழந்தைய ரொம்ப ஜான் மாதிரி வளர்க்க கூடாது. இந்த குட்டி பையனோட வாழ்க்கையை சுதந்திரமா வாழணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வருது. இப்போ உடனே மேகியை கூப்பிடுறாங்க. எல்லா பணத்தையும் கொடுக்குறாங்க. மேகி கிட்ட இந்த குழந்தை இந்த ஊர்ல இருக்க கூடாது, நீ ஆசைப்பட்ட இடத்துக்கு இவனை கூட்டிட்டு போய் இவனை சந்தோஷமா வாழவை, நீ திரும்பி இந்த ஊருக்குள்ள வந்துடாட்டன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா மேகி இங்க இருந்து போக சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஜான் சாகல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இப்ப வெளியே மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கும் போது பாஸோட மனைவிய எம்மாவை கூப்பிடலாம்னு சொல்லிட்டு கதவு தட்டுறாங்க. ஆனா எம்மா கதவை சாத்திட்டு அங்க வந்து ஜன்னல் வழியா ஸ்கிரீனை ஒதுக்கி விட்டு வெளியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. படத்தோட எண்டுல என்னதான் அவங்க அம்மா மாதிரி ஜான் பண்ணணும்னு நினைச்சாலும் அவருக்குள்ள இருக்கிற ஒரு குணம் தான் எம்மாவா மாறுது நல்லவளா. சோ இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எம்மான்ற கேரக்டர்லயே ஜான் முழு வாழ்க்கையோ வாழ்ந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த படம் வித்தியாசமா இந்த கான்செப்ட்னால தான் எடுத்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.